சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், பயப்படாதே. மத்தேயு 28:6. அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு தமது மரணத்தை குறித்தும் பேசினார். மரித்த பிறகு தாம் உயிர்த்தெழுவதை குறித்தும் பேசினார். அவர் சொன்னபடியே செய்தார். நீங்களும் நானும் அப்படி செய்ய முடியாது. நமது மரணம் எப்போது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நாம் சாதாரண மனிதர்கள். நாம் மரணத்திற்கு பயப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பாவிகளாய் மரிப்பதனால் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் அவரோ பாவத்தில் மரிக்கவில்லை. அவர் பாவமற்றவராய் மரித்தார். அதனால் அவருக்கு நியாய தீர்ப்பும் கிடையாது. நம்மை நியாயம் தீர்க்கிறவரே அவர்தான். நாம் பாவம் செய்ததற்கு சில சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது. அவர் பாவம் இல்லாதவராக மரித்தாரே, அவரே நமக்கு முன்பாக சாட்சியாக நிற்பார். பாவத்திலிருந்து மனம் திரும்பிய அநேகரும் கூட சாட்சியாக நிற்பார்கள். நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம். இதெல்லாம் எதற்காக என்றால், நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காகத்தான். இயேசு தம் மரணத்தை பற்றி சொன்னதை பார்ப்போம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடிருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடிருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். மனம் திரும்பியவர்கள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு. மனம் திரும்பியவர்கள் கிறிஸ்துவுடனே கூட அவருக்கு சாட்சியாக நிற்போம். ஆனால் மனம் திரும்பியவர்களின் நிலை மிகவும் மோசமானதாக இருக்கும். இயேசு பிறப்பார் என்பது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது என்றால், நாம் மனம் திரும்புதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். நரகத்திற்கு செல்லாமல் உயிர்த்தெழுந்து அவரோடு பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். மனம் திரும்ப முடியாதபடி பலவிதமான பாவ துரோகங்களுக்குள் சிக்கொண்டு கிடக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுங்கள். அவரது நியாய தீர்ப்பை நினைவு கூறுங்கள். அப்போது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். புது வாழ்வு கிடைக்கும். பயப்படாதிருங்கள். ஆமென்.